viewers. So இந்த tutorial நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா text effects. So இதுலயும் my computer and டைப் பண்ணிருக்கு, இதுலயும் my computer இருக்கு. ஒரு இன்விடேஷன் கொடுக்க போறோமா இல்ல வேற ஏதாவது அட்ராக்டிவா நாங்க ஏதாவது டாக்குமெண்ட் செய்யும்போது எது நாங்க கொடுத்தோம்னு சொன்னா அட்ராக்டிவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. So இதை நாங்க வந்து சூஸ் பண்ணலாம். So இப்படி நாங்க என்னென்ன செய்யறன்ற வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எதை எடிட் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஹோம் அண்ட் ரிபனில் வந்துட்டு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இதில் நீங்கள் கிளிக் பண்ணால் தெரியும் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் டைப்போகிராஃபி. ஸோ இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, அண்ட் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட்லைன்னு சொல்கிறது. இதில் நீங்கள் இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர்ஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கலர்ஸ் இந்த அவுட்லைன் கலரை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஷேடோ. உங்களுக்கு சைடில் ஷேடோ விளையாடணும்னு சொன்னால் நீங்கள் அப்படி ஒரு ஸ்டைல் இருக்குது, நீங்கள் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் இதில் வந்து ஓகே அண்ட் க்ளோயிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே நான் இங்கே இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷேடோ வந்து என்ன மாதிரி கலர் வரும்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. ஓகே, லைக் திஸ். ஸோ இப்படி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சின்ன எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட்டிவிட்டியான கலர்ஸை கொடுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி அட்ராக்டிவாக வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் செய்து கொள்ள இல்லை. ஓகே, அடுத்த டியூட்டோரியலில் வந்து மீட் பண்ணோம். தேங்க்யூ, பாய்.